சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய நிலை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிம்ம நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. தங்கலான் ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்ச வளரும் நடிகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட பயணம் அப்படின்றது ஆரம்பிச்சு இப்ப இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதுக்கே பெரிய வாழ்த்துக்கள். ஆனா கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற பொழுது எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு விஷயங்களை தடைகளை தாண்டி இருப்பீங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும். நீங்க கேஜிஎஃப்ல எத்தனை வருஷமா இருந்தீங்க, இல்ல அங்கதான் பிறந்தீங்களா? உங்க ஊர் இது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் கேஜிஎஃப் தான். ஓகே, வந்தாலும் கேஜிஎஃப் தான். இப்போ ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்படிங்களா? இப்ப தங்கலான்ல வர ஸ்டோரியில வர மாதிரி அங்க இருக்கிற ஊர் மக்களா தான் நம்ம மக்களும் இருந்திருக்காங்க. ஆமா, எங்க தாத்தா அந்த அவங்க ஜெனரேஷன் வந்து இங்க இருந்து தங்கலான்ல போன மாதிரி போனவங்க தான். ஓ, உங்களோட சொந்த ஊர்ல கேட்டிருக்கீங்களா? நம்ம எந்த ஊர் சொந்த ஊர்? இப்ப நம்ம வந்து கேஜிஎஃப்ல எந்த ஊர்ல இருந்து? நம்ம தாத்தா சைடுல வந்து வேலூர் அந்த பக்கத்துல போயிருக்காங்க. ஓகே. நம்ம ஆயா வந்து திருவண்ணாமலை அந்த அந்த சரௌண்டிங் போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்க போய் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே. இல்ல எங்கேயாவது கேஜிஎஃப்ல இருந்து நம்ம வந்திருக்கோம் ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா? இங்க பட வாய்ப்புகள் தேடும் பொழுதோ இல்ல இயக்குநர்கள்ட்ட பேசும் பொழுதோ நான் கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சிருக்கு? இல்ல, நான் எங்கேயும் அது சொன்னதில்ல. ரஞ்சித் சார் வந்து தங்கலான் பண்றாருன்னு தெரிஞ்சது உடனே ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு இது சொல்லணும்னு தான் போனேன். அப்படிங்களா? ஆமா ஆமா, அவர் நான் காலா படத்துல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. இந்த படத்தை அப்போ ஒரு டைம் போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சார் நான் கேஜிஎஃப்ல இருந்து வரேன், 5 வருஷமா இங்கதான் இருக்கேன், ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும். அப்படியா, சூப்பர் சூப்பர், நீங்க ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கூப்பிடுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பாலான்ற ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி ஆடிஷன் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை கூப்பிட்டு கேஜிஎஃப் பத்தி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா. சரி சொல்லுங்க. என்னக்கா அவங்க ரொம்ப பழச கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க கேட்குற ஒரு கேள்வி கூட எனக்கு தெரியல. என்ன நீங்க கேட்கறது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்று பண்ணுவோம், வாங்க கேஜிஎஃப் போவோம். ஓகே. இந்த வயசான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி அங்கே கேளுங்க, தப்பா நினைச்சுக்காது, எனக்கு தெரியல. இது நிறைய மித்து ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டார். நான் இதெல்லாம் கேள்விப்படல அப்படின்னு தான். அதுக்கப்புறம் டைம் எடுத்து நாங்கள் எல்லாம் போனோம். போயிட்டு அங்கே நிறைய பேர் மீட் பண்ணி அங்கே அவங்க நிறைய கேள்வி கேட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கதைக்களத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சு? ஊர் மக்களுக்குலாம் சொன்னீங்களா? அவங்களாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா நம்மளோட வாழ்வியல படமா எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஊர் மக்களோட தாட் என்னவா இருந்தது? இல்ல, நான் சொன்னப்போ நம்பல யாரும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வெற்றிமாறன் வந்திருந்தாரு. அவரு கேஜிஎஃப் பத்தி படம் பண்றாரு அப்படின்னு எல்லாம் ஏமாந்துட்டாங்க. அவர் பண்ணலன்னு தான். அதே மாதிரி நான் ரஞ்சித் சார் வந்து பண்றாரு அப்படின்னப்போ யாரும் நம்பல, அதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு அங்க வந்திருந்தார், ரிசர்ச்சுக்காக வந்திருந்தப்போ அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவர் பெரிய ஆள் வரப்போ சந்தோஷமா இருந்தது. ஆனா நம்மளோட கதையை யாராவது எடுத்துட மாட்டாங்கன்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருந்ததா? ஆமா ஆமா, அது கண்டிப்பா இருக்கும். இப்போ ஆட்களுக்கு இப்ப ஜெனரேஷனுக்கு இல்ல அப்படின்னாலுமே கூட அப்போ வந்து வயசானவங்க நிறைய சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், இதெல்லாம் வந்தோம், அங்கே ஊரில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இங்கே வந்து நாங்கள் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து எல்லா கேஸ்ட் ஆளும் இருப்பாங்க. ஓகே. கேஜிஎஃப்ல ஆமாம் ஆமாம், அது குறிப்பிட்ட ஒருத்தர் தான் ஒரு குழு தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. ஓகே, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அப்படியா? ஆமாம், எனக்கே வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இதுவே தெரிஞ்சுது. ஓ, கேஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. எந்தெந்த கேஸ்ட் இருக்குன்னு கூட எனக்கு உண்மையாவே தெரியாது. அதுல எங்க ஊர் வந்து ரொம்ப ரொம்ப அப்பதான் எனக்கு வந்து அந்த ஊரை பத்தி தெரியுது. ஓகே. அது முன்னாடி நான் திட்டிட்டு இருந்தேன், என்ன ஊர் இது, ரவுடிசம் அதிகமா இருக்கு, இங்க இருந்தா நம்மளுக்கு வேலை கிடைக்காது, எல்லாரையும் நீங்க வெளில போங்க, வெளில போனீங்கன்னா தான் நம்ம இருக்க முடியும், இங்கெல்லாம் இருந்தா பிழைக்க முடியாது அப்படியே நிறைய பேர்ட்ட சொல்லுவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ட் விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம ஊரு தான் பெட்ரு அப்படின்னு. பெட்ரு இல்ல, நம்ம ஊர் மாதிரி எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சு.
எனக்கு நீங்க பேசுறப்ப சொன்னீங்க ரவுடிசம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. கேஜிஎஃப் மேல இருந்த ஒப்பீனியனே அதுதானா? இன்னும் கேஜிஎஃப் மக்கள் வெளியே போனா அவங்களோட மக்களோட பார்வை, வெளி மக்களோட பார்வை என்னவா இருந்தது ஒரு காலகட்டத்துல? இப்பவும் இருக்கு. இப்பவும் இருக்கு. நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்றவங்க வந்து வேற ஒரு ஊர் பேர் சொல்லிதான் ஒர்க் பண்றாங்க. கேஜிஎஃப்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது சொன்னா வேலை தர மாட்டாங்க. என்ன ரீசனுக்காக ப்ரோ? அது அப்போதுல இருந்தே முன்னாடி வந்து நிறைய ரவுடிசம் இருந்திருக்கு. சரி, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து தமிழ் ஆட்கள் எல்லாம் தர மாட்டாங்க. இது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம இங்க வந்தாங்க நாங்க கர்நாடகா ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போனாங்க தமிழ் ஆளுங்க அப்படின்னுவாங்க. ஓகே, நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த ரிசர்ச்ல நிறைய பேர் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் கூட இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களும் இன்னும் இருக்காங்களா? அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. ஆனா அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்களே நிறைய விஷயம், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, கேஜிஎஃப் வச்சுதான் இந்தியாவுக்கே வந்து கடன் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இங்க சென்னைக்கு வந்தப்போ நான் வந்து கேஜிஎஃப்னு சொல்றப்போ, கேஜிஎஃபா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, என்னடா இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போ கேஜிஎஃப் படம் வருது, அதுக்கப்புறம் நான் சொல்றப்போ நான் கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, அது படம் மட்டும் இல்லையா, அது ஊர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. ஆனா அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஊருன்னு யாருக்குமே தெரியாது போயிடுச்சு. அது கேஜிஎஃப் படம் வந்துச்சு, அதுலயும் எதுவும் பேசல. அந்த எதிர்பார்ப்போட போனீங்களா கேஜிஎஃப் படத்துக்கு? ஆமா, கேஜிஎஃப்னு டைட்டில் வச்சுட்டாங்க. ஆனா அது ஒரு கமர்ஷியலான படம், ஒரு ஹீரோஜிம் படம்ன்றப்போ எனக்கு இன்னும் கூட பிடிக்காது. கேஜிஎஃப் படமே எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. நான் பார்ட் 2 பார்க்கவே இல்லை. ஓகே, 1 பார்த்தோட சரி. எனக்கு படத்து மேலாம் எந்த இதுவும் இல்லை, டைட்டில் மேல தான். நீ கேஜிஎஃப்னு வேற ஏதாவது டைட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம், எதுக்கு கேஜிஎஃப்னு வைக்கணும்? ஓகே, இப்போ மக்களோட நீங்க சொன்னீங்க அந்த மித் எல்லாம் ரிசர்ச்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீங்க கேட்காத ஸ்டோரிஸ் எல்லாம் அங்க கேட்டீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததா இருக்கட்டும், அதுல உங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இதெல்லாம் கேட்டு, அப்பதான் அவங்க ஷேர் பண்றாங்க முன்னாடி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னது உண்டா? அது நிறைய சொன்னாங்க, எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு மித்து வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அது இவங்க கேட்டப்ப நான் சொல்ல, ஏன்னா அது ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் அவங்க டீம் கிட்ட ஷேர் பண்ணல. அங்க ஒருத்தர் சொன்னாங்க அதே விஷயத்த. ஓகே, ஊருக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க. சரி, அப்போ நான் இவங்க மாதிரி அப்படிங்களா, இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஐயோ தெரிஞ்சா நானே சொல்லிடுவேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு கண்டுபிடிச்சது வந்து இந்த சோழன் காலத்துல இங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி போவாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்து மைசூர் போவாங்க, மைசூர்ல இருந்து இங்க வருவாங்கல்ல. அந்த டைம்ல கேஜிஎஃப்ல தங்கியிருக்காங்க. சரி, தங்கினப்போ இந்த வெறுகெல்லாம் கட்டெல்லாம் கட்டுறதுக்கு கொடி எடுத்து கட்டினாங்களாம். நைட் டைம்ல கொடி எடுத்து கட்டினாங்களாம். ஓகே, கட்டி எடுத்து வந்து வச்சப்போ காலையில பார்த்தா அது கொடியில கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நைட் இருட்டுல வந்து கொடி நினைச்சு எடுத்து கோல்டு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்பவே முடியல. எனக்கு சின்னதுல அது மாதிரி நம்ப மாட்டேன். அது அவங்க சொல்றப்போ இவங்க ஆமா இது நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. வேற என்னென்ன விஷயங்கள் இந்த இதுல கூட ஒரு கேரக்டர் வந்திருக்கும், மாளவிகா கேரக்டர்லாம் வந்து நம்பகத்தன்மையா லைக் அதுவும் ஒரு மித் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி உண்மையா இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க நம்ம பெரியவங்க சொல்றப்போ ஆமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆள் போயிருக்காங்க. ஒரு புக்ல தான் படிச்சேன். ஒரு 30-40 பேர் போயிருக்காங்க. போயிட்டு அங்க ஒர்க் பண்றப்போ மண்ணு சரிஞ்சு இறந்துருக்காங்க. ஓகே, அந்த எல்லாருமே போனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த ஒரு பயத்துலதான் யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ வந்து இது பண்ணிருக்காங்க, யாரும் போல. அதுக்கப்புறம் இவங்க வறுமைனால சாப்பிடணுமே, நம்ம ஏதாவது வேலை செய்யணுமேன்றப்போ ஒரு சிலர் வந்துதான் அப்படியே உருவாந்தா அது படிச்சேன். ஓகே, அதான் அந்த ஒரு பயம்தான். அந்த பயம் தான் அது மித்தா மாறி இருக்கு. அங்க இறந்தவங்கலாம் ஆவியா லைக் அவங்களோட விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் இருக்கு அப்படின்னு. அதே இடத்துல இவங்க போய் அங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஓகே, அந்த இதுவெல்லாம் போனெல்லாம் இருந்திருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. எங்க தாத்தாவும் சொல்லுவாரு, வேலைக்கு போயிட்டு வர்றப்போ இந்த மாதிரி நடந்துச்சு, யாரோ முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு, என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சின்ன வயசுல நம்மளுக்கு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை சொல்லணும்,
அப்படின்றதுக்காக சொல்றாங்க. Okay, அப்படின்னு okay. எனக்கு இருக்கு, இப்போவும் அப்படிதான் இருக்கு. சரி, அது நம்ப முடியல. தாத்தாட்ட அவரு பேசும்பொழுதா இருக்கட்டும், இல்ல தாத்தாக்கு மேல வயசுல பெரியவங்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க? கேஜிஎஃப் அப்படின்றது நம்ம அடிமையா தான் இருந்தோம் அப்படின்றதுதான் அவங்க உணர்த்த வராங்களா? அப்படி இல்ல, அவங்க வந்து கேஜிஎஃப் வந்து ரீக்ரேட் பண்ணியே பேச மாட்டாங்க. ம். ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அப்படியா? பிரிட்டிஷை வந்து அவ்வளவு இதுவா பார்ப்பாங்க. பிரிட்டிஷ பெருமையா பேசுவாங்க. ஆமா, பிரிட்டிஷை நம்ம நிறைய விஷயம் அப்படி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க நம்மள அடிமையா வச்சுக்கல. அடிமையெல்லாம் வைக்கல. அவங்க வந்து அவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. ஓகே. எங்க தாத்தா வந்து ஏதோ ஒரு படம் பார்த்தப்போ இதை பத்தி பேசுறாரு. இவங்க எங்க பார்த்தாங்க, ஒரு சைடு மட்டும் தான் பார்த்துருக்கானுங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு. பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவ்வளோ நல்லது பண்ணாங்க எங்களெல்லாம். எங்க தாத்தா எங்க அப்பாலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க இல்லைன்னா நம்மலாம் என்ன ஆயிருப்போம்னு தெரியல. நம்ம அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம், அங்கேருந்து வந்து நம்மளை இவங்க பார்த்துக்கிட்டதே இவங்க தான். நம்ம வேலை செஞ்சோம், இருந்தாலுமே நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க தான். ஓகே. அப்படின்னு அவங்க பெருமையா பேசுவாங்க. ஓகே. இல்ல இந்த நிமிந்து கூட பார்க்க கூடாது, அவங்க ஐ கான்டாக்ட் இருக்க கூடாது. இல்ல அப்படியெல்லாம் அவங்க வந்து பிரிட்டிஷ் பண்றதை விட அதிகமா கொடுமை வந்து இங்க பார்த்துருக்காங்க. ஓகே. நம்ம ஊர்ல ரீதியா அந்த மாதிரி இதுவா இங்க பார்த்துருக்காங்க. இது பார்த்ததுனால அவங்க வந்து அவங்க பண்றதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. ஓகே. அது இருக்கும்ல, ரொம்ப அடிமைத்தனம் பத்துறவனுக்கும் கொஞ்சமா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை மூணதுக்கு அப்புறம் மக்களோட வாழ்வியல் என்ன ஆச்சுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? என்ன நடந்தது? ஏன்னா அது மூடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்ந்து வரோம்ல. ஓகே ஓகே. இதான் நம்மளோட இது. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க மைன்ஸ்ல வேலை செஞ்சப்போ இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மூணுதான் நம்மளுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, வெளில எங்கேயும் போக முடியல, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிலர் பொழைச்சிக்கிட்டாங்க. அங்க நல்ல வேலை செஞ்சு அங்கிருந்து நிறைய என்ன சொல்றது சொல்லாம தெரியல, சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து அந்த மாதிரி செட்டில் ஆயிட்டவங்களும் இருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி செட்டில் ஆயிட்டவங்க இப்பவும் நல்லா இருக்காங்க. இன்னமும் அதோட ஞாபகார்த்தமா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. மீதி ஆளுங்கெல்லாம் நம்மள மாதிரி எல்லாம் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம கேஜிஎஃப்க்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வராது, வர வேண்டியது கூட அது ஒரு பாலிடிக்ஸ் வெளில எடுத்து அவுட்ரா போட்டுருவாங்க. ஓகே. இருக்க மக்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது இல்ல, ரொம்பவே கஷ்டப்பட்டு. ஓகே ஓகே. அங்க வாழ்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான கிளைமேட்டா இருக்கட்டும், அங்க இது எடுக்க போனவங்களா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து அவ்வளவு வாழ்றது அவ்வளவு கஷ்டம், மூச்சு விட முடியாம சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்களா ப்ரோ? அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, எனக்கு இதுதான் பெரிய மித்தா இருக்கு. அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, மூச்சு திணறல் ஏற்படும் அங்க இருக்கிறதுல வந்து, வெயில்ல அடிச்சு ஸ்கின் டோன்லாம் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். அது எந்த இடத்துலலாம் நம்ம வெறும் உடம்போடு இருந்தாக்கா அது அப்படிதான் ஆகும். சரி. அப்படியெல்லாம் இல்லை, நாங்க இத்தனை வருஷமா அங்கதான் இருக்கோம். அதுல ஒர்க் பண்ணவங்களும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தவங்களும் இருக்காங்க. உள்ள இறந்தவங்க இறந்துட்டாங்க. நீங்க எங்க உள்ள கேக்குறீங்களா? உள்ள போய் வேலை செஞ்சவங்க அங்க இருக்கும். அங்க அவங்க ரொம்ப டீப்பா போறாங்கல்ல. ஓகே. அந்த இடத்துல இருக்கும். அதான் உள்ள ஒர்க் பண்ணவங்களும் சிலர் உயிரோட தான் இருக்காங்க. அங்க என்ன கஷ்டம்னு சொல்றாங்க ப்ரோ? என்னென்ன விஷயங்கள்? மூச்சு விட முடியாதுன்றது ஒண்ணு. ஏன்னா நம்ம உள்ள போக 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 மூச்சு விட முடியாத விஷயங்கள் இருக்கும். வேற என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்றதை ஷேர் பண்ணிருக்காங்க? இல்ல, முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு தெரியல, நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ல தானே தெரியும். அப்போ நிறைய ஓரளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்க உள்ள போற வர வசதியெல்லாம் இருந்துச்சு. இங்க இருந்து சுத்தி பார்க்க வரவங்க எல்லாம் உள்ள போயிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. அதுக்கெல்லாம் அலோடா? அப்ப இருந்திருக்கு. ஓகே. 20க்கு முன்னாடி, 2000க்கு முன்னாடி அப்ப இருந்திருக்கு. அப்ப போயிருக்காங்க, உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு நீ உங்க ஊர்ல பிறந்த நீயே பார்த்துருக்க மாட்டேன், நான் பார்த்துருக்கல என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி? ஆமா. ரஞ்சித் வராரு, அந்த ரிசர்ச்ல ஆரம்பிக்கிறாங்க, படப்பிடிப்பும் தொடங்குது. நம்ம மக்கள் அந்த ஏர் கட் எல்லாம் பார்க்கும்போது ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? அதை பத்தியாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? இப்படிதான் ஏர் ஸ்டைல் வச்சிருந்தீங்களா? ஆமா, நானு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கட் பண்ணாங்க. அப்படியா? ஓகே. நான் இவ்வளவு லாங்கா வச்சிருந்தேன். சின்ன தாமு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் வந்து அரவிந்த் வாடாங்க அப்படின்னா, நான் சந்தோஷமா நம்மளுக்கு ஏதோ நல்ல இது தராங்க போல அப்படின்னு போயிட்டேன். ஓகே. போயிட்டு தான் உக்காரு அப்படின்ட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டு முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு கட் பண்றாரு. அட்டகத்தி படத்துல அவர் சொல்லுவாரு, இல்ல என்ன அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஃபுல்லா கட் பண்ணிட்டே இருக்காரு. நானும் எதுவும் பேச முடியல, எதுக்கு கட் பண்றீங்க ஆனா சொல்ல முடியல. ஏன்னா நான் ஒரு 6-7 வருஷமா முடிக்காக நிறைய பேர் வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் சொல்றாங்கன்னு. இவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் போய் உக்காந்துட்டேன், வெட்டிட்டாங்க. எதுவும் பண்ண முடியல. ஒருத்தர் வெட்டிட்டு ரஞ்சித் சார் கிட்ட காமிச்சாங்க. ஓகேவானா ஒரே மாதிரி பண்ணாதரா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிக்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே நம்ம இவ்வளோ எல்லாம் பண்றாங்க, நம்ம நல்ல ஃப்ரேம்ல வரும், டைலாக் எல்லாம் இருக்கும், படம் ஃபுல்லா வருவோன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு ஊர் மக்கள் ஊர்ல இன்னும் இது நார்மலா கலாய்ப்பாங்கல்ல, டக்குன்னு சொன்னா புரியாது. ஊருக்கு போனப்போ அது நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் அப்படியே தான் இருந்தேன். அது மாத்தவே இல்லை, அப்படியே தான் இருந்தேன், அப்படியே சுத்திட்டு இருந்தேன். அது அப்புறம் ஸ்டைல் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் கேப் போட்டு மறைச்சிட்டே சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் விக்ரம் சார் எல்லாம் போட்டுதான் அது ஸ்டைல் ஆயிடுச்சு. நானும் அப்படியே ஃப்ரீயா விட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அது அவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் இப்படிலாம் இருந்தீங்களா? பெரியவங்க எல்லாம் பேசும்பொழுது அதெல்லாம் காமிச்சிங்களா? அந்த ஹேர் ஸ்டைல் இப்படிலாம் இருந்தீங்களா? இல்ல அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இல்ல அது மாறி இருக்கு. இது வந்து ரொம்ப முன்னாடின்றதுனால ஓகே இவங்களுக்கு தெரியல. பார்த்துருப்பாங்கல்ல, போட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் மக்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தாங்களா? வந்தாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அவங்க கிட்ட அந்த ஹாப்பி பாத்தீங்களா, சந்தோஷத்தை? ஆமா, அது இருக்கும்ல. நம்ம நார்மலாவே ஒரு படம் ஷூட்டிங் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அது நம்ம ஊரை பத்தி நம்ம ஊர்ல எடுக்கிறாங்கன்றப்போ நிறைய பேர் வந்தாங்க. ரஞ்சித் சாரை மீட் பண்ணாங்க, விக்ரம் சாரை மீட் பண்ணாங்க, நிறைய பேசினாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பெருசா டிஸ்டர்பும் பண்ணல யாரையும். ரஞ்சித் சாரே சொல்லியிருப்பாரு, ஓகே டிஸ்டர்ப் பண்ணாம வந்து பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் அவங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ அங்க ரூம் கிட்ட போயிட்டு எடுத்துப்பாங்க. ஸ்பாட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி, ரஞ்சித் அவர்கள் இந்த படம் பண்றாரு அப்படின்றப்போ அவர் மேல என்ன பார்வை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தலித் மக்களுக்கான படமா தங்கலான்? கண்டிப்பா கண்டிப்பா தலித் மக்களுக்கான படம் தான். ஆனா இருந்தாலும் அவரு ஒருத்தருக்காக எதுவும் பேசல, சேர்த்துதான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சேர்த்துதான் இந்த தங்கலான் பேச போகுது. தங்கலான் பேசும். அது வந்து உங்களுக்கு தலித் மக்களா ஸ்டார்ட் ஆனாலுமே முடிகிறப்போ வந்து எல்லாருமே எல்லா கம்யூனிட்டியும் ஒரு பாதிக்கப்பட்டது, ஒரு கஷ்டப்பட்டதை காட்டுவாருன்ற. ஓகே, கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. கேஜிஎஃப் டைட்டில் போட்டப்போ கூட போய் நாங்க பார்த்துட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்றது. இவர் ரஞ்சித் அவர்கள் எவ்வளவு பார்த்து செதுக்கியிருக்காரு தங்கலான. அவங்க ரிசர்ச்சுக்கு வந்தப்போவே ஒரு சின்ன விஷயம் தான், வேற யாருன்னா இருந்தா சரி ஓகே அது விடுங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஓகே, ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு அத்தனை வாட்டி கால் பண்ணி கேட்கிறாரு. இல்லடா அது என்னன்னு கேளுங்க, ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அவ்வளோ அது கேட்டு அது உண்மையா பொய்யா இல்லை அந்த மாதிரி ஒன்று இருந்ததா அது கேளுங்க, அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணோம் அதுக்காக ரொம்ப இது பண்ணாரு. அதே மாதிரி ஸ்பாட்ல வந்து 30 டேக்கு 40 டேக் கிளம்போம். ஓகே, அது வரைக்குமே விட மாட்டார். ஒரு நாள் 10 o'clock தான் கால் ஷீட்டு, 10 வரைக்கும் தான் போட்டாங்க. 11 ஆயிடுச்சு. ஒரே கொஞ்சம் லென்த்தி ஷாட் ஒன்று போயிட்டு இருக்கு. லைட்டாக மழை வருது. நாங்கள் வந்து 1 கிலோமீட்டரு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஓடணும். ஓகே, 1 கிலோமீட்டர் போய் தான் நம்மளுக்கு காரு இதுவெல்லாம் கேவலாம். அந்த பயம் எல்லாருக்குமே, எப்போ இவர் விடுவார், எப்போ ஓடலான்னு காத்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 20 டேக் கிட்ட போகுது. ஓகே பெட்டர் ஒன் மோர் அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே சந்தோஷமா கிளம்பிடுவோன்னு நினைக்கிறாங்க. பெட்டர் ஒன் மோர் போகலாம் அப்படின்னுடுவார். போயிட்டே இருக்கு. 11லேருந்து 11:30 ஆச்சு. எல்லாருக்குமே மூஞ்சி மாறுது, எப்போ இவர் விடுவாருன்னு. ஆனால் அது அவருக்கு வர வரைக்கும் அவர் இல்லை. ஓகே, அது நல்லா வந்ததும் ரொம்ப எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சீக்கிரம் போயிடுங்க, சேஃபாக போயிடுங்க. இன்னும் அவர் பேசிட்டே இருக்காரு, யாரும் நிக்கல, பதட்டத்துல எல்லாம் நவுந்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஓகே பாய் அப்படின்னு தான் தெரிச்சுட்டாங்க. 5 செகண்ட்ல யாருமே இல்லை. கேஜிஎஃப்ல எடுக்கிறான்ற பொழுது அங்கெல்லாம் அலௌட்? அங்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா? நீங்க போயிட்டு வளர்ந்த இடங்கள் தான் அங்க ஷூட்டிங் எடுத்ததா? இல்ல, கொஞ்சம் அவுட்ரா போயிட்டாங்க. கேஜிஎஃப் ஊருக்குள்ள எடுக்க முடியாது. ஓகே, அதனால அவுட்ரா போயிட்டு எம்டி லேண்ட்ல ஷூட் பண்ணாங்க. எல்லாமே அவுட்ரு தான். எல்லாமே வந்து நம்ம பீரியட்ன்றதுனால இப்ப எதுவுமே காட்ட முடியாது. ஓகே,
இப்போ இருக்கிறது நம்ம வெறும் அது எம்டி லேண்ட் தான். எனக்கு அதான் யோசனையா இருந்துச்சு, இதுக்கு எதுக்கு இவங்க கேஜிஎஃப்க்கு வந்தாங்க, இந்த மாதிரி இடம் நிறைய இடத்துல இருக்குமே, ஈவிபிலே எடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவரு நிறைய விஷயம் சொன்னார். அந்த ஒரு 5 நாள் ஷூட் பண்ணலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இங்க வந்ததும் எனக்கு இந்த மண்ணுல கால் வச்சுதான் ஏதோ ஒரு பயங்கரமான ஃபீலிங்கு, நான் இங்கே ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் 50 நாள் அப்படின்ட்டு அங்க ஷூட் பண்ணாங்க. ப்ரோ அங்க கிளைமேட் வந்து ஒரு நாளைக்கு 3 கிளைமேட்டும் மாறி மாறி வரும்ன்றாங்க. எப்படி ப்ரோ அங்க? ஆமா அவங்க வந்த டைம் இந்த மாதிரி. அப்படியா? எப்பவுமே இருக்காது 365 நாளும் அப்படி இருக்காது? அப்படி இருக்காது. ஓகே. இருக்கும், குளிர் இருக்கும், வெயில் இருக்கும், மழை அப்படி இருக்காது. அழகான ஊரா தான். ஆமா நல்ல ஊர், நல்ல மக்கள், நல்ல கிளைமேட், ரொம்ப அருமையான ஊர். சரி, அவரு அப்பப்ப ஏதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகள் மக்களை பத்தியும் கேஜிஎஃப் பத்தியும் ரஞ்சித் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்ககிட்டயா இருக்கட்டும் இல்ல பொதுவா? ஆமா, அவர் ரொம்ப நிறைய விஷயம் அவங்கள பத்தி பேசியிருப்பாரு, நிறைய இன்டர்வியூல எல்லாம் கூட பேசியிருப்பாரு. ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப பாசமா இருக்காங்க, எல்லாருமே நம்ம சொந்தன்றப்போ பெருமையா இருக்கா, ஏதோ பேசியிருந்தாரு. எனக்கு அது பாக்குறப்ப இன்னும் நம்ம ஊரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? நம்ம மக்களை வர சொல்லுங்க, இல்ல நம்ம மக்கள் ஸ்வீட்டா இருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது லைக் மக்களை பத்தியோ அந்த இடத்த பத்தியோ இல்ல அந்த போட்ட கெட்டப் பத்தியோ இப்படிதான் நம்ம பெரியவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா? ஆமா, ஒரு டைம் நான் சும்மா நின்றுட்டு இருந்தப்போ டக்குன்னு பக்கத்துல வந்துட்டாரு, டேய் உங்க தாத்தாலாம் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல அப்படின்றாரு. ஆமாண்ணே, பதட்டமாயிடும் டக்குன்னு, எதனா இந்த மாதிரி ஆள் வந்து பேசினாங்க, பதட்டமாயிடும், பேச முடியாது. ஆமாண்ணே அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காரு. ஞாபகம் வச்சிருந்தாரா நீங்க? ஆமாமா, அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்து அரவிந்தன் பேர் சொன்னல, அவர் ஸ்பாட்ல பார்த்துட்டு என் பேரை சொன்னார். சூப்பர். ஏன்னா ரிசர்ச்சுக்கெல்லாம் போனப்போ அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அரவிந்த் ஒரு பையன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுல ஞாபகம் வச்சிருக்காரு. வேற என்னெல்லாம் சொன்னாரு அது சொல்லிட்டு இருக்கும்போது? அதான் தாத்தா பத்தி பேசுவாரு, நல்ல ஊரு அவங்க ஊரு அப்படின்னு கலாய்க்குவாரு. என்னடா ஒரு நாள் பனிமூட்டமா இருக்கு, அவங்க எடுக்கவே முடியல, என்னடா ஊரு இது, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலடா, எப்படா ஷூட் பண்றது அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. ஓகே. விக்ரம் அவர்கள் இவ்வளவுதான் இயக்குனர் பத்தி பேசினாலும் இந்த மக்களோட தலைவனா தங்கலான வந்து நிற்கும் பொழுது ஊர் மக்களோட வலியை பிரதிபலிக்கணும், எப்படி நடிச்சிருந்தாரு விக்ரம்? அவரோட நடிப்பு பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. ஓகே. ஆனா இதுல அவருவே வந்து சார் இந்த இடத்துல நான் மாத்திக்கிறேன், ரஞ்சித் சாரே ஓரளவுக்கு ஓகே சார் அப்படின்றப்போ இல்ல நம்ம இது மாத்திக்குவோம் அப்படி 2 பேருமே ஒரு மாதிரி மாத்தி இவரு வந்து ஒரு டைம் என்ன பண்ணுவாரு, அந்த ஸ்லாங் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு சார், அது கொஞ்சம் பிடிச்சிங்க அப்படின்னு ரஞ்சித் சார் சொல்லுவாரு. இவர் பண்ணிடுவாரு, சரி ஓகே சார், இல்ல இன்னும் நல்லா பண்றேன் அப்படின்ட்டு அவரு மறுபடியும் பண்ணுவாரு. லைவ் சவுண்ட்ன்றதுனால அந்த ஸ்லாங் எல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணாங்க. நம்ம ஊர் ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும், நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. பேச முடியுமா? அது லைக் எந்த மாதிரி, எந்த மாடுலேஷன்? வாங்க போங்கன்னுவாங்க, சக்கத்தா இருக்கும், 2 கலந்து. ஆமா, ஒரு மாதிரி எனக்கு இப்போ அது இன்னும் எப்படிதான் பேசிட்டு இருந்தோமான்ற மாதிரி இருக்கு. அது இந்த படத்துல அவர் பேசுவாரு. அவங்க நான் ஸ்பாட்ல ஒரு டைலாக்கும் பாக்குறப்போ ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்கன்ட்டு நான் அன்பு ப்ரோ கிட்ட கேட்டேன், டைலாக் எல்லாம் யாரு எழுதுனா? ஆனா அவரு இந்த மாதிரி ஒரு ஆள் எழுதினாரு, அவருக்கு நிறைய தெரியும், கேஜிஎஃப் பத்தி நிறைய படிச்சிருக்காரு, நம்ம தான் படிக்கல போல, கேஜிஎஃப் பத்தி நம்மளுக்கு தான் தெரியல, உள்ளே இருக்கும் நம்ம ஊரை பத்தின மகிமை நம்மளுக்கே தெரியல அப்படின்றது விக்ரம் அவர்கள் மக்களோட வழியை அப்படியே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, அவரு அது நம்மளுக்கு காட்டணுன்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சாரு. அதானே ஒரு ஹீரோ அதை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை செலக்ட் பண்றப்போ கண்டிப்பா அது நம்மளுக்கு அது ஹிட் ஆகணும்ல. ஓகே. அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, ஊர் மக்களா நடிச்சவங்க அவங்கள எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அப்படியா? நம்ம ஊரு நடிச்சவங்க எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்றாங்க, ஊர்லயே இருந்தனால ஊர் மக்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அது கஷ்டமாவே தெரியல. சரி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா அவங்க கஷ்டப்படுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி அந்த குளிர தாங்க மாட்டாங்க, மழை வரும், அவங்க கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்க எல்லாம் அப்படின்னு. விக்ரம் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு நம்ம மக்களோட வழியை நம்மளாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து ரஞ்சித் சார் மேல ஒரு பெரிய பொறாம இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்றாரு. ஓகே. எனக்கு நிறைய நம்ம ஊருக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ பண்ண முடியாது, நம்ம ஊரை பத்தி நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லணும். நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் இந்த மாதிரி ஊரு, இந்த மாதிரியான இது அப்படின்னு. அப்போ நம்ம படம் பண்றப்போ நம்ம ஊரை பத்தி நம்ம பண்ணோன்றத
அதெல்லாம் ஒரு 10 கதை இருக்கு கேஜிஎஃப் பத்தி. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுவோம், மக்களை பத்தியும் இன்னும் நிறைய டைம் மீட் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா அங்க உள்ள நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா சந்திப்போம் மீண்டும். ரொம்ப நன்றி, வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க சினிமா பயணத்தையும் அழகா தொடங்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்க போகணும் அப்படின்ட்டு எங்களோட வாழ்த்துக்களோட நாங்க இங்கிருந்து முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிகள். இன்னும் உங்களை நன்றி, வணக்கம்.